கார்த்திகை மாத பிறப்பையொட்டி தமிழ்நாடு முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக கோயில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கோயில் நடை அடைக்கப்பட்டது. இந்நிலையில் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று அதிகாலை 3 மணி அளவில் மீண்டும் கோயில் நடை திறக்கப்பட்டது. புதிய மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோயிலை 3 முறை வலம் வந்து நடையை திறந்து பூஜைகளை தொடங்கினார். விளக்கு ஒளியில் ஐயப்பன் திருமேனி ஜொலிக்கும் நிலையில் சரண கோஷத்துடன் பக்தர்கள் இருமுடி தாங்கி 18ஆம் படி வழியாக சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். நாள்தோறும் காலை முதல் இரவு வரை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்த 70,000 பக்தர்களும் நேரடியாக நிலக்கல், பம்பை, எருமேலி பகுதிகளில் நேரடியாக பதிவு செய்யும் 10,000 பக்தர்களும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் கார்த்திகை மாத பிறப்பையொட்டி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். திண்டுக்கல்லில் உள்ள மலையடிவார ஐயப்பன் மணிமண்டபத்தில் அதிகாலை மேலதாளங்கள் முழங்க ஐயப்ப பக்தர்கள் விரதத்தை தொடங்கினர். அதேபோல் வெள்ளை விநாயகர் கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் அரை மணி நேரம் காத்திருந்து மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இன்று அதிகாலை 4 மணி முதல் திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் தங்களது மகர மண்டல யாத்திரைக்காக திண்டுக்கல் ஐயப்பன் கோவிலில் மாலை அணிந்து தங்களது யாத்திரையை தொடங்கியுள்ளார்கள். சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலிலும் பக்தர்கள் விரதத்தை தொடங்கினர். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டது. மாநில தேவசம்போர்டு அமைச்சர் முன்னிலையில் கோவில் நடையை மேல்சாந்தி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். வழக்கமாக மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும் நிலையில் முதல் நாளில் தரிசனம் செய்ய 30,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்ததால் 1 மணி நேரம் முன்னதாக 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டது. இதன் பின்னர் நாள்தோறும் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் எனவும், இரவு 7 மணிக்கு புஷ்பாபிஷேகம் மற்றும் அத்தாள பூஜையை தொடர்ந்து இரவு 11 மணிக்கு அரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு நடை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 41 நாட்கள் மண்டல காலம் நிறைவு பெற்ற பின்னர் அடுத்த மாதம் 26ஆம் தேதி நடை அடைக்கப்பட்டு மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி நடை திறக்கப்படும் எனவும், சிகர நிகழ்ச்சியான மகரவிளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் அடுத்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சங்குலி முழங்க விடிய விடிய கிரிவலம் சென்றனர். மலையே அண்ணாமலையாராக காட்சியளிக்கும் தலமான திருவண்ணாமலையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் அலங்கார ஆராதனை நடைபெற்றதை தொடர்ந்து பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். இங்க நான் வந்த பிறகு பல விஷயங்கள் நடந்து மேல மேல முன்னேறி தான் போய் இருக்கிறோம். போலீஸ் பாதுகாப்பு மற்றும் மற்ற ரெஸ்ட் ரூம் அந்த வசதிகள்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் வந்து போனாலும் ஒரு மன திருப்தி இருக்குது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் திரண்டனர். பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்றனர். ஆரணி அருகே வானுயர உயர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் சிவலிங்க காட்சிதான் இது. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சியில் பர்வதவர்த்தினி உடனுரை ராமநாதேஸ்வரர் கோயில் சாமிக்கு அன்னப்படையல் விழா நடைபெற்றது. உணவு தானியங்களால் அலங்கரிக்கப்பட்ட லிங்கத்தை பக்தர்கள் தரிசித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலிகண்டபுரத்தில் உள்ள வாலீஸ்வரர் கோயிலிலும் அன்னப்படையலோடு மகா தீபாராதனை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கைலாசநாதர் கோயிலில் நடைபெற்ற விழாவில் திரளான மக்கள் வழிபட்டனர். முன்னதாக வாசனை திரவியங்களால் ஆராதனை நடைபெற்றது.
ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சாமிக்கு அன்ன அலங்கார வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் வழங்கிய 1000 கிலோ அன்னத்துடன் 500 கிலோ காய்கள் மற்றும் பழங்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலிலும் அன்ன அலங்கார படையல் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே பெரிய லிங்கம் கொண்ட இக்கோயிலில் 100 மூட்டை அரிசி உணவில் அலங்காரம் செய்து தேவார திருமுறை ஓத தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை பக்தர்கள் கைகூப்பி தரிசித்தனர். மதுசூதன ஹரி வராஹ நృసింహ பௌர்ணமியையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற கருட வாகன புறப்பாடு தான் இது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பௌர்ணமியையொட்டி கருட வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டை கண்டு வழிபட்டனர். ஜார்க்கண்டில் பிரதமர் நரேந்திர மோடி பயணிக்க இருந்த சிறிய ரக விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அவரது பயணம் தாமதமானது. ஜார்க்கண்டில் நடைபெறவுள்ள 2வது கட்ட சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தியோகர் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். கூட்டம் முடிந்த பிறகு அங்கிருந்து சிறிய ரக விமானம் மூலம் பிரதமர் மோடி டெல்லி திரும்ப இருந்தார். ஆனால் அவர் பயணம் செய்ய இருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்யும் பணி நடந்தது. அதன் பின்னர் டெல்லியில் இருந்து மாற்று விமானம் வரவழைக்கப்பட்டு அதில் பிரதமர் புறப்பட்டு தலைநகர் திரும்பினார். பிரதமர் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர் 2 மணி நேரம் தியோகரில் காத்திருக்கும் சூழல் எழுந்தது. அதுவரை அப்பகுதியில் விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் பயண திட்டம் காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டர் புறப்பட அனுமதி மறுக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்திற்காக கோட்டாவுக்கு சென்றிருந்த ராகுல் காந்தி அங்கிருந்து வேறு நகரத்திற்கு ஹெலிகாப்டரில் புறப்பட திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவரின் ஹெலிகாப்டருக்கு விமான கட்டுப்பாட்டு ஆணையம் உரிய நேரத்தில் அனுமதி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ராகுல் காந்தி ஹெலிகாப்டரில் சுமார் 1 மணி நேரம் காத்திருந்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் ராகுல் காந்தியின் பிரச்சார பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் வாங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஆனால் மற்ற அரசியல் தலைவர்களின் பயணம் காரணமாக ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டர் பறக்க காலதாமதமாக அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் ராகுல் காந்தியின் நிகழ்ச்சிகள் தாமதமாகி உள்ளதாகவும் சில நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு பிரச்சாரத்தின் போது சமநிலையை பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெயராம் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். மகாராஷ்டிராவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணித்த ஹெலிகாப்டரை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சோதனையிட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு பாஜக முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அவர் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் வாகனங்கள் தொடர் சோதனைக்கு உள்ளாகி வருகின்றன. அந்த வகையில் அண்மையில் பிரச்சாரத்திற்காக சென்ற சிவசேனா கட்சி உத்தவ் பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரேவின் ஹெலிகாப்டரில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது ஆத்திரமடைந்த உத்தவ் தாக்கரே பாஜக கூட்டணி கட்சிகளிடம் இதுபோன்ற சோதனைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் ஹிங்கோலி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தின் போது தான் சென்ற ஹெலிகாப்டரை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆய்வு செய்த வீடியோவை அமித்ஷா பகிர்ந்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் வகையில் நேர்மையான மற்றும் ஆரோக்கியமான தேர்தல் முறையை பாஜக நம்புவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் அனைத்து விதிகளையும் பின்பற்றுவதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.